புது வருஷம் தொடங்கியாச்சு. இந்த வருஷத்துலயாவது என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குமான்னு காத்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நம்மளை படைச்ச தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி குழப்பமா இருக்கீங்களா? எல்லா குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை நோக்கி பாருங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தா அதையே நினைச்சு கவலைப்பட்டு எத்தனை நாள் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் ஏசப்பா என்ன ஆசைப்படுறாரு தெரியுமா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னோட பொண்ணு என்னோட பையன் கவலைப்படாம என்னை நோக்கி பார்க்கணும், என்கிட்ட சொல்லணும். அவனோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணா நான் விடுதலை கொடுக்க மாட்டேனா? வேதத்தை எடுத்து படிச்சா உன்னோட குழப்பத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஏசப்பா ஏங்கி நிற்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு 2 முக்கியமான தேவை இருக்கு. ஒன்று வேத வாசிப்பு, இன்னொன்று ஜெபம். இது 2த்தையும் சரியா பண்ணிட்டோம்னாலே நம்ம தேவனை பிரியப்படுத்துறவங்க ஆயிடுவோம். அதனால இந்த புது வருஷத்துல ஒரு முடிவெடுங்க. என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனோட எனக்கு இருக்கிற ஒரு உறவை நான் விட்டு கொடுத்துடவே மாட்டேன். அதுக்காக பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபத்தையும் விட்டுறவே கூடாது. நீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழுங்க. கண்டிப்பா அப்பாவோட சமூகத்துல மட்டும். வேற யார்கிட்டயும் சொல்லி அழுகாதீங்க. அவரை தவிர யாராலையும் நம்ம மனசு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? கஷ்டமான சூழ்நிலைகள்ல வேற என்ன ஒரு எண்ணத்துக்கும் போயிடாதீங்க. முதல்ல போய் தேவனோட சமூகத்துல உட்காருங்க. அவர் சொல்லுவாரு நம்ம என்ன பண்ணணும்னு.